லட்சுமி லட்சுமி வந்துட்டேன். என்னங்க இது? இங்க நகையும் பணமும் யார் கொடுத்தாங்க? வேற யார் கொடுப்பா? என் ஸ்நேகித உன் கூட பரவாத அண்ணன் மூர்த்தி தான் கொடுத்தா. இந்த பத்திரமா உள்ள போய் மூர்த்தி திரும்ப கேட்கும் போது இதை கொடுக்கணும். திருப்பி கேட்டா தானே கொடுக்கணும். அதான் இந்த மூர்த்தி கேட்க மாட்டேன். என்னப்பா சொல்றீ? உண்மையத்தான் சொல்றேன் நாகராஜா. நீ லட்சுமியும் என்ன உங்க குடும்பத்தை ஒத்தனாவே ஏத்துக்கிட்டீங்க. என் பையன் வேற உன் மகளை ராராவத்தான் கட்டிக்குவேன்னு இப்பவே ஒத்த கால்ல நிக்கிறான். என் ஆசையும் அதுதான். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் நிறைய இருக்கு. இந்த பணம் எல்லாம் என் மகளுக்கு சேர வேண்டியது. இறந்து போன என் மனைவியுடைய நகைகள் எல்லாம் என் மருமகளுக்கு சேர வேண்டியது. சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். அதை எப்படி திருப்பி கேட்க முடியும்? அண்ணா தங்கச்சி, நாகராஜன் என்ன தன் நண்பனா ஏத்துக்கிட்ட மறு நிமிஷம் நீ என்ன உன் அண்ணனா ஏத்து. தனியா நின்ன எனக்கு நாகராஜன் துணையா வந்தான். தாயில்லாத இந்த குழந்தைக்கு நீ தாயா வந்த. நீங்க ரெண்டு பேரும் காட்டுற அன்புக்கும் பாசத்துக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியாம நான் தவிக்கிறேன். நீ இவ்வளவு சொல்ற அளவுக்கு நாங்க ஒண்ணும் பெருசா செஞ்சிருக்கலையே. என்னடா மணி, என்ன பெருசா செஞ்சிருக்கிற? ஹெலிகாப்டர் எங்க போகுது? சந்திர மண்டலத்துக்கா? ஹெலிகாப்டர் எரிஞ்சு போயிடுமேப்பா. அடேயப்பா, என் மாப்பிள்ள பெரிய அறிவாளிப்பா. நீ தான் வச்சுக்கணும். என் மாப்பிள்ள தான் பெரிய அறிவாளி தெரியுமா? சரி மூர்த்தி, டைமாச்சு. நான் போய் பெட்டி எடுத்து வந்துடுவோம். பரப்புறோம். இந்த பாரு, நானும் மாமாவும் வெளியே போயிட்டு வந்துடுறோம். கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் நல்ல பிள்ளையா மணியோட விளையாட்டு இருக்கணும். நான் சொன்னதை கேளுங்க. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுமா குறுக்க வழியில போக நினைக்கிறீங்க? லட்சுமி, ஏழையா பிறக்கிறது குத்தம் இல்ல. ஆனா என்னைக்குமே ஏழையா இருக்கிறதா குத்தம். அதனால எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், அதுதான் முக்கியம். அது குறுக்கு வழியோ நேர் வழியோ அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. அண்ணா, நீங்களாவது சொல்லக்கூடாதா? மன்னிச்சுடு தங்கச்சி, இதுதான் கடைசி முறை. இன்னையோட இந்த தொழிலையே நாங்க விட்டுறோம். சரி சரி மூர்த்தி, நேரமாச்சு, வா போலாம். வரலட்சுமி, வரேம்மா. எங்க புறப்பட்டீங்க? நீ எங்க வந்த? மான் குட்டி தண்ணியை தேடி ஏன் வரோம்? தாகம் தான். நான் போய் வரட்டுமா? வராத போ. வரலட்சுமி. என் கணவருக்கு நல்ல புத்தியை கொடு. என் மாங்கல்யத்தை காப்பாற்று. நீ போகலாம். சார், ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த பகுதியில தங்க கடத்தல் இருக்குன்னு தெரிஞ்சு போலீஸ்காரங்க டிபில கேம்ப் போட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ராமனும் வந்திருக்கிறார். எந்த நிமிஷம் ஆபத்து வரலாம். நீங்க ஜாக்கிரதையா போங்க. நீ போகலாம். என்ன யோசிக்கிறேன்? கிணறு வெட்ட பூதம் கிளம்புதேன்னு யோசிக்கிறேன். புறப்பட்டா என்ன? பூதத்தை வெட்டி வீசி எறிஞ்சிட்டு கிணத்தை தோண்டுவியா? இன்ஸ்பெக்டர் ராமனை சமாளிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. ஏற்கனவே அவனுக்கு நமக்கு மோதல். நாம் பிடிக்க வேண்டிய கள்ளக்கடத்தல்காரர்கள் நாகராஜனும் மூர்த்தியும் பெரிய புள்ளிகள். பல முறை நம்மோடு மோதி தந்திரமாக தப்பித்துக் கொண்டு போன சமுதாய விரோதிகள். அவர்கள் இருவருமே நமக்கு பெரிய சவால். அவர்களை பிடிக்கும் இந்த புனித போராட்டத்திலே நாம் நமது சந்த பாசங்களை துறக்க வேண்டும். நமது சிறையை பணயமாக வைக்க வேண்டும். இன்றிரவே கள்ளக்கடத்தல்காரர்களுக்கு கடைசி இரவாக இருக்கட்டும். ஒன்று அவர்களை உயிரோடு பிடிக்க வேண்டும், இல்லை சுட்டு அவர்கள் பணத்தையாக கொண்டு வர வேண்டும். சரிநாட்டும் எஸ்டா ஜீப் ரெடியா இருந்தா எல்லாருமே இன்ஸ்பெக்டர் ராமனை சுட்டு கொண்டுட்டேன். ஐயோ, அவசரப்பட்டு விலையை விலை கொடுத்து வாங்கிட்டே. நேரு வண்டியில பேசுறதுக்கு நேரம் இல்லை.
புறப்பட்டு போகலாம். என்னால இனி ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுப்பா. என் தோல்ல சாஞ்சுக்க, உன்னை தூக்கிட்டு ஓடிடுறேன். வேண்டாம், நீ தப்பிச்சுட்டு போயிடு, நான் எப்படியாவது சமாளிச்சுட்டு வந்துடுறேன். இந்த நிலையில உன்னை விட்டு என்ன எப்படிப்பா போக சொல்ற? இல்லப்பா, 2 பேருமே மாட்டிக்கிறத விட இந்த தங்க கட்டிகளோட நீ தப்பிச்சுட்டு போறதா நம்ம 2 பேர் குடும்பத்துக்கு நல்லது. நான் சொல்றதை கேளு. மாட்டேன், உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். என்ன வந்தாலும் சரி. நாகராஜா, இப்ப நீ கள்ளக்கடத்தல்காரன் மட்டும் இல்ல, போலீஸ் ஆபீசர் ராமனை கொன்ன கொலைகாரனு கூட. போலீஸ்காரங்க உன்னை பிடிச்சிட்டா உனக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும். சீக்கிரமா போயிடுப்பா, நான் சொல்றதை கேளு. என்கிட்ட எதுவும் பேசிக்கிட்டு நிக்காதே, சீக்கிரமா தப்பிச்சு போயிடு. இந்த தங்க கட்டிகளோட சீக்கிரமா போயிடு, ஓடி சீக்கிரம். எப்படியாவது சீக்கிரமா போயிடுப்பா, என்னை பத்தி கவலைப்படாது, நான் சமாளிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போப்பா, ஓடு ஓடு. நாகராஜா, நாகராஜா, நான் ஒருவேளை திரும்பி வராம போயிட்டேன்னா என் மகனை வளர்த்து நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி அவனுக்கு ஒரு குறையும் வராம பாத்துக்கிறேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுப்பா, கொடு. மூர்த்தி, மூர்த்தி, வாக்குறுதி. எனக்கு அது போதும்பா, அது போதும். நாகராஜா, போலீஸ் வருது, சீக்கிரம் புறப்படு, சீக்கிரம் ஓடு ஓடு. ஐயோ, அவன் ராமன்ற போலீஸ் ஆபீசரை நான் சுட்டு கொண்டுட்டேன். நாங்க 2 பேரும் தப்பி ஓடி வரும்போது மூர்த்தியை போலீஸ் சுட்டு கொண்டாங்க. ஐயோ, ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு செஞ்சுட்டீங்களே, கொலைகாரனா மாறிட்டீங்களே. போலீஸ் உங்களே சும்மா விடுவாங்களா? நீ பேசுறத பார்த்தா நீ என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவ போட்டுருக்க. தாலி கட்டி இருக்கீங்களே, உங்களை நான் எப்படி இங்கே பிடிச்சு கொடுக்க முடியும்? நாளைக்கு எங்க அப்பா எங்கன்னு மூர்த்தி அண்ணன் மகன் கேட்டா அதுக்கு நான் என்னங்க பதில் சொல்றது? எப்படி சமாளிக்கிறது? போலீஸே சமாளிச்சிருக்கிறேன், அப்புறம் அந்த பொடிப்பாயில சமாளிக்க முடியாதா? எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்? உண்மை ஒரு நாள் வெளியாயிடுமே. உண்மை வெளியாகிறதுக்கு முன்னால் நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். ஊரை விட்டு போயிட்டா மட்டும் நீங்க செய்த குற்றம் மறைஞ்சிடுமா? லட்சுமி, வெட்டி நிறைய கொண்டு வந்திருக்கிறதே தங்கம். அது எல்லாத்தையும் மறைக்க மட்டும் இல்ல, மறக்கவும் வைக்கும். அது நமக்கு தான் தங்கம், தர்மத்துக்கு முன்னாலே வெறும் பித்தளை. லட்சுமி, ஏதோ நடந்து போச்சு. இந்த ஆபத்துல இருந்து ஒரு புருஷன் தப்பிக்கணும்னா நான் சொல்றபடி கேட்டு தான் தீரணும். வீணா பேசி பிரச்சனை காணாது. என் கூட வா, விவரமா சொல்றேன். வா லட்சுமி. ராமு, ராமு, இதோ வந்துட்டாங்க. இந்த இதுல ஒரு லெட்டரும் பணம் இருக்கு. இவனை கூட்டிட்டு நேரம் நாகர்கோவிலுக்கு போ. அங்க கலைவாணர் அநாத ஆசிரம தலைவியை சந்திச்சு இந்த லெட்டர் அவங்க கிட்ட கொடு. மேல என்ன செய்யணுமோ அதை அவங்க பாத்துப்பாங்க. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன், நீ உடனே புறப்படு. வாப்பா. டாடா மாமா. காட்டுக்கு போன ராமர் எப்ப வீட்டுக்கு வந்தார்? என்னப்பா வளர்ற? ஒண்ணு இல்ல, ராத்திரி பொன்மான் வேட்டைக்கு போனீங்களே, ராமர் மட்டும் வந்திருக்கீங்களே, லட்சுமணா எங்கன்னு கேட்டேன். என்ன பொடி வச்சு பேசுறேன்? பொடி வச்சு பேசலப்பா, மூர்த்தி எங்கன்னு கேட்டேன். தப்பா? வெளியூர் போயிருக்கிறான், வர்றதுக்கு 2 நாள் ஆகும். வரட்டும். நாகராஜன், எனக்கு ஒரு 100 ரூபாய் வேணும், கை செலவுக்கு. மூர்த்தியினுடைய மகனை நம்ம வீட்டு வேலைக்காரன் ராம வெளியே கூட்டிட்டு போனானே. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு தேவை 100 ரூபாய் தானே. இந்த இனிமே இந்த பக்கம் வராது. வரவே மாட்டேன், இது தீர்ற வரைக்கும். என்னங்க பையன் எங்க அனுப்பிச்சிட்டீங்க? அவனை எங்க அனுப்பணுமோ அங்கதான் அனுப்பி இருக்கிறேன். அவன் அப்பா அம்மா இல்லாத அனாதைங்க. கரெக்ட். அதனாலதான் அவனை அநாத விடுதிக்கு அனுப்பி இருக்கிறேன். என்ன அனாதை விடுதிக்கு அனுப்பிச்சிட்டீங்களா? ஐயோ, செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டீங்களே. பைத்தியக்காரி, அநாதைய அநாத ஆசிரமத்துக்கு அனுப்பாம அமெரிக்காவுக்கு அனுப்புவாங்க? கொஞ்சம் கூட இருக்கும் இல்லாம பேசுறீங்களே. லட்சுமி, கொடை நினைவுன்னு இறக்கப்பட்டா நாம நினையணும். நாம நினையாம இருக்கணும்னா கொடை நினைச்சுதான் தீரணும். இந்த பார், பேசிக்கிட்டு இருக்காது. எந்த நேரமும் போலீஸ் என்ன தேடிட்டு தூக்கு கயிறு ஒரு புருஷன் கழுத்துக்காக காத்துட்டு இதுல இருந்து என்ன காப்பாற்றணும் ஆசைப்பட்டா பேச்சு வளர்த்தாம மூட்டை முடியல கட்டு உடனே இந்த ஊரை விட்டு பரப்பிடுவான்.